ஓம் சாந்தி 1/7/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவபகவானின் மகாவாக்கியம்: இனிமையான குழந்தைகளே, சாந்திதாமம் தூய்மையான ஆத்மாக்களின் வீடாகும். அந்த வீட்டிற்கு செல்ல வேண்டுமென்றால் முழுமையான தூய்மையாகுங்கள். கேள்வி: பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன கேரண்டி, அதாவது உத்தரவாதம் கொடுத்துள்ளார்? பதில்: இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்தால் தண்டனை அடையாமல் என்னுடைய வீட்டிற்கு செல்லலாம் என்கிற உத்தரவாதத்தை தந்தை கொடுக்கிறார். ஒரு பாபாவிடம் மட்டும் மனதை செலுத்துங்கள். இந்த பழைய உலகத்தை பார்த்தாலும் பார்க்காதீர்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தூய்மையாகி காண்பியுங்கள். அப்பொழுது பாபா உங்களுக்கு உலக ராஜ்யத்தை அவசியம் கொடுப்பார். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்டுக்கொண்டு உள்ளார். தந்தை வந்துவிட்டார். குழந்தைகளாகிய நம்மை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக இதை குழந்தைகள் அறிந்தும் இருக்கிறீர்கள். இப்பொழுது வீட்டிற்கு செல்ல மனம் விரும்புகிறதா? ஆன்மீக குழந்தைங்க கிட்ட ஆன்மீக தந்தை இந்த கேள்வியை கேட்டுட்ருக்கிறாரு. இப்பொழுது வீட்டிற்கு செல்வதற்கு மனசு விரும்புதா? அது அனைத்து ஆத்மாக்களுடைய வீடாகும். இங்கோ அனைத்து ஜீவாத்மாக்களுடைய வீடு ஒன்றாக இல்லை. அதாவது பரந்தாமம் என்பது ஆத்மாக்களுடைய வீடு. எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரு வீடு தான். ஆனால் இங்கே இந்த சாக்கார உலகத்தில் ஜீவாத்மாக்களுடைய வீடு ஒன்றா இருக்காது. தந்தை வந்துவிட்டார் என்பதை புரிந்துள்ளீர்கள். தந்தையை அழைத்துள்ளோம், எங்களை வீட்டிற்கு சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று. இப்பொழுது தந்தை கூறுகிறார், ஹே ஆத்மாக்களே, தூய்மையற்று இருந்தீர்கள், எப்படி நீங்கள் வீட்டிற்கு செல்ல முடியும்? அதாவது தந்தை கேட்குறாரு, ஹே ஆத்மாக்களே, தூய்மையற்று இருந்தால் எப்படி நீங்கள் வீட்டிற்கு செல்ல முடியும்? தூய்மையாக அவசியம் ஆகத்தான் வேண்டும். இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். வேறு எந்த விஷயத்தையும் பாபா சொல்லுவதில்லை. பக்தி மார்க்கத்தில் இவ்வளவு காலமாக முயற்சி செய்தீர்கள். எதற்காக? அரைக்கல்பமாக பக்தி மார்க்கத்தில் முயற்சி செய்துட்டோம். அது எதுக்காக முயற்சி செய்தோம் அப்படின்னு தந்தை கேட்டுட்ருக்கிறாரு. முக்தி அடைவதற்காக. முக்தி அடைவதற்காகத்தான் முயற்சி செய்தோம். இப்பொழுது பாபா கேட்கிறார், வீடு செல்வதற்கு சிந்தனை இருக்கிறதா? குழந்தைகளும் சொல்லுகின்றனர், பாபா இதற்காகத்தான் இவ்வளவு பக்தி செய்தோம் என்று. ஜீவ ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் தூய்மையாகித்தான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு தூய்மையான ஆத்மாக்கள் தான் முதலில் வருகிறார்கள். தூய்மையற்ற ஆத்மாக்கள் வீட்டிற்கு செல்ல முடியாது. இப்பொழுது உள்ள கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் அனைவரும் வீட்டிற்கு அவசியம் செல்லத்தான் வேண்டும். அந்த வீட்டிற்கு சாந்தி தாமம் அல்லது வானப்பிரஸ்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையாகி தூய்மையான சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். அவ்வளவுதான். எவ்வளவு சகஜமான விஷயம் இது! தூய்மையான ஆத்மாக்களுக்காகத்தான் அந்த சாந்தி தாமம் உள்ளது. சத்தியுகம் தூய்மையான ஜீவ ஆத்மாக்களுடைய சுகதாமம் ஆகும். இது கலியுகம் தூய்மையற்ற ஜீவாத்மாக்களுடைய துக்கதாமம் ஆகும். இதில் குழப்பத்திற்குரிய விஷயம் இல்லை. சாந்திதாமம் அங்கு அனைத்து தூய்மையான ஆத்மாக்கள் வசிக்கின்றன. அது ஆத்மாக்களின் தூய்மையான உலகம், விகாரமற்ற நிராகார உலகம். அதாவது தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு, சத்தியுகத்தில் தூய்மையான ஜீவாத்மாக்கள் இருப்பாங்க, அதுக்கு பேர் சுகதாமம். இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா தூய்மையற்ற ஜீவாத்மாக்கள் இருக்கிறாங்க, இது துக்கதாமம். இதில் குழம்பி போவதற்கு உரிய விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னு தந்தை சொல்கிறார். அடுத்து பரந்தாம உலகம் தூய்மையான உலகம், விகாரமற்ற உலகம், நிராகார உலகம் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. கல்பத்திற்கும் தந்தை சொல்கிறார், ஹே குழந்தைகளே, என்னை, அதாவது சிவத்தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று. அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் ஒரே ஒரு சத்குருதான். அவர் அனைத்து குழந்தைகளுக்கும் செய்தியை கொடுக்கிறார், அதாவது ஸ்ரீமதத்தை கொடுக்கிறார். குழந்தைகளே, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்?
அரை கல்பம் பக்தி செய்து விட்டீர்கள், துக்கம் அடைந்தீர்கள். செலவு செய்து செய்து ஏழையாகி விட்டீர்கள். ஆத்மாதான் சதோ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. அவ்வளவுதான். இந்த சிறிய விஷயத்தை புரிந்து கொண்டால் போதும். இப்போது வீடு செல்ல வேண்டுமா இல்லையா? திரும்பியும் தந்தை கேட்டுட்ருக்காங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான சிந்தனை இருக்கா, வீட்டுக்கு போகணுமா இல்லை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா பக்தி மார்க்கத்தில் பக்தி செய்து செய்து செலவு செய்து செய்து ஏழை ஆயிட்டோம். இப்போது ஆத்மாவும் தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு செல்வதற்கு தயாராக இருக்கீங்களா, செல்லணுமா இல்லை இல்லையா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க தந்தை. ஆமாம், கண்டிப்பாக செல்ல வேண்டும். அது நம்முடைய இனிமையான இல்லமாகும். இந்த கல்பத்தில் சங்கம யுகத்தில் தந்தை வந்து தெய்வீக ராஜ்யத்தை படைத்து கொண்டு உள்ளார். அது இப்போது இல்லை. அதாவது அந்த தெய்வீக ராஜ்யம் இப்போ இல்லை, அதை தந்தை வந்து படைத்து கொண்டு இருக்கிறார். சத்தியுகத்தில் பிறகு ஒரு தெய்வீக ராஜ்யம் ஏற்படும். இந்த நேரம் உங்களுக்கு படைப்பு மற்றும் படைப்பவர் பற்றிய ஞானம் சொல்லித் தருகின்றார். நான் கல்பத்திலும் சங்கமயுகத்தில்தான் வருகின்றேன், புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றேன் என்று. பழைய உலகம் அழிந்து போக வேண்டும், புதிய உலகம் பழையதாகவும் பழைய உலகம் புதியதாகவும் நாடகத்தின்படி நடக்கின்றது. இதை ஸ்வஸ்திகா என்றும் சொல்லுகின்றார்கள். ஸ்வஸ்திகா போடுறாங்க. புதிய உலகம் பழைய உலகம் ரெண்டும் ஈக்குவலான நேரம்தான், ஆண்டுகள் தான். அதனுடைய அடையாளமாக தான் இன்றைக்கி ஸ்வஸ்திகா போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தந்தை. ஆனால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. பக்தி மார்க்கத்தில் பொம்மை விளையாட்டு விளையாடி கொண்டு இருக்கின்றனர். நிறைய சித்திரங்கள் உள்ளன. தீபாவளிக்கு நிறைய கடைகள் திறக்கின்றார்கள், விதவிதமான சித்திரங்கள் வைக்கின்றார்கள். இப்போது நீங்களோ புரிந்திருக்கின்றீர்கள், சிவபாபா மற்றும் குழந்தைகள், அவ்வளவுதான். பிறகு லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம், ராம் சீதையினுடைய ராஜ்யம், பிறகு பல தர்மங்கள் வருகின்றனர். இந்த தர்மங்களுக்கும் குழந்தைகளாகிய உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்களுடைய பாவம் பஸ்மமாகிறது. கீதையின் ஞானத்தை நீங்கள் மிகவும் கேட்டுவிட்டீர்கள், மேலும் சொல்லியும் இருக்கிறீர்கள். ஆனால் அதன் மூலமாக நீங்கள் சத்கதியை அடையவில்லை. அதிக சந்நியாசிகள் இனிமையிலும் இனிமையான வார்த்தைகளால் சாஸ்திரங்களை சொல்லுகின்றார்கள். அந்த வார்த்தைகளை கேட்டு பெரிய பெரிய மனிதர்களும் சென்று விடுகின்றனர். சிறிது நேரத்திற்கான சுகமாக இருக்கிறதல்லவா, கேட்குற சமயத்தில் கொஞ்சம் சுகமாக இருக்கும், அதான் சிறிது நேரத்திற்குண்டான சுகம் அப்படின்னு தந்தை சொல்கிறார். பக்தி மார்க்கத்தில் கிடைப்பது அல்பகால சுகமாகும். ஆனால் இதில் ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இங்கு வந்து ஆத்மா நினச்சி பரமாத்மா தந்தையை நினைவு செய்யணும். பக்தி மார்க்கம் இப்பொழுது முடிவடைகிறது. தந்தை சொல்கிறார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கொடுப்பதற்காக வந்துள்ளேன். இது யாருக்கும் தெரியாது. நான் தான் ஞான கடலாவேன். நாலேஜ் என்பதற்கு ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. தந்தை கூறுகிறார், யார் மீதும் பற்றுதல் வைக்காதீர்கள், அனைத்தும் அழியத்தான் போகிறது. ஒருவரை மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும். போகும்போதும் வரும்போதும் தந்தை மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்கள். தெய்வீக குணங்களையும் கடைப்பிடிக்க வேண்டும். சத்தியுகத்தில் அழுக்கான பொருட்கள், மாமிசம் போன்றவைகள் இருக்காது. தந்தை சொல்லுகிறார், விகாரங்களை கூட இங்கு விட்டுவிடுங்கள் என்று. நான் உங்களுக்கு உலகத்தின் ராஜ்யத்தை கொடுக்கின்றேன். எவ்வளவு பெரிய வருமானம் கிடைக்கின்றது! இந்த ஒரு பிறவி மட்டும் தூய்மையாக இருப்பதால் எவ்வளவு பெரிய வருமானம் கிடைக்கின்றது. தந்தை சொல்கிறாரு, சத்தியுகத்தில் அழுக்கான பொருள், மாமிசம் அதெல்லாம் இருக்காது. இங்கே தந்தை சாப்பிடக்கூடிய பொருட்களை விடுங்க, விகாரங்களில் கூட நம்ம போகக்கூடாது, அதை கூட நம்ம விட்டுறணும். அதில் தான் உங்களுக்கு பெரிய வருமானமும் இருக்குது. அது மட்டும் இல்லை, தந்தையும் நினைவு செய்யணும், ராஜ்யத்தையும் தந்தை கொடுக்கிறார் அப்படிங்கிற நினைவு இருக்கணும். இந்த ஒரு பிறவி மட்டும்தான் நம்ம உயர்ந்த வருமானத்தை சம்பாதிக்க முடியும். அதுக்கு தூய்மையும் அவசியமாக இருக்கிறது அப்படின்னு தந்தை சொல்லிகிட்டு இருக்கிறாரு.
சேர்ந்திருந்தாலும் ஞானத்தினுடைய வாள் இடையில் இருக்கட்டும். தூய்மையாக வாழ்ந்து காட்டினால் அனைவரையும் விட உயர்ந்த பதவி அடைவீர்கள். ஏனென்றால் பிரம்மச்சாரிகளாக இருக்கின்றீர்கள். பிறகு ஞானமும் வேண்டும், மற்றவர்களையும் தனக்கு சமமாகவும் மாற்ற வேண்டும். எப்படி சேர்ந்திருந்தாலும் நாங்கள் தூய்மையாக இருக்கின்றோம் என்பதை சந்நியாசிகளுக்கு காட்ட வேண்டும். ஆக இவர்களுக்குள் சக்தி நிறைய இருக்கின்றது என்று சந்நியாசிகளும் புரிந்து கொள்வார்கள். இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருப்பதன் மூலம் 21 பிறவிகளுக்கு நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். பாபா சொல்கின்றார், இவ்வளவு பெரிய பரிசு கிடைக்கும்போது ஏன் தூய்மையாக இருந்து காட்டக்கூடாது? நேரம் கூட கொஞ்சம்தான் இருக்கிறது. நீங்கள் ஏழைகள். எனவே தலைவன் சிவபாபா உங்கள் மீது அன்பு காட்டுகின்றார். உங்களுக்கும் அவர் மீது அன்பு உள்ளது. இப்போது அனைத்தையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் போதும். இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு பாபா மீது அன்பு இருக்கிறது. சத்தியுகத்தில் மிக சிறிய மரமாக இருக்கும். நிறைய விஷயங்களை பாபா புரிய வைக்கிறார். யாரெல்லாம் நடிகர்களாக இருக்கின்றார்களோ அனைத்து ஆத்மாக்களும் அழியாதவர்கள் ஆவார்கள். அவரவரது நடிப்பை நடிக்க வருகிறார்கள். கல்பத்திற்கும் நீங்கள்தான் வந்து பாபாவிடம் மாணவர்களாகி படிக்கின்றீர்கள். பாபா நம்மை தூய்மையாக்கி கூடவே அழைத்து செல்லுவார் என்று தெரிந்தும் இருக்கிறீர்கள். தந்தை கூட நாடகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றார். அனைவரையும் கண்டிப்பாக அழைத்து செல்லுவார். ஆகையால் உங்களுடைய பெயர் கூட பாண்டவ சேனையாகும். பாண்டவர்களாகிய நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் பாபாவிடம் இருந்து கல்பத்திற்கு முன்பு அடைந்ததைப் போல வரிசை கிரமமான முயற்சியின்படி ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாராம்சம். முதல் பாயிண்ட், பாபாவிற்கு அன்பானவர் ஆகுவதற்காக முழுமையான ஏழையாக வேண்டும். தேகத்தையும் மறந்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்வதுதான் ஏழையாவதாகும். பாபாவிடம் இருந்து பெரியதிலும் பெரிய பரிசை அடைவதற்கு சம்பூர்ண தூய்மையாகி காட்ட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும். ஆகையால் பழைய உலகத்தின் மீது மனதை செலுத்தக்கூடாது. ஒரு மணவாளன் மீதுதான் மனதை செலுத்த வேண்டும். பாபா மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும். வரதானம். பிராமண வாழ்க்கையில் எப்பொழுதும் சியர்ஃபுல் மற்றும் கேர்ஃபுல்லாக, அதாவது மகிழ்ச்சியான மற்றும் கவனமான மனநிலையில் இருக்கும் இணைந்த ரூபம் உடையவர் ஆகுங்கள். பிராமண வாழ்க்கையில் எப்பொழுதுமே சேர்ஃபுல்லாகவும் இருக்கணும், கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். அந்த மாதிரியான மனநிலையை உருவாக்கி கொள்ளணும். அதுக்கு கம்பைன்டு ரூபமாக இருக்கணும். கம்பைன்டு ரூபதாரிகளாக ஆகுங்கள் அப்படின்னு தந்தை இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க. எந்த ஒரு பிரச்சனையிலும் மகிழ்ச்சியின் மனநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது என்றால் அதை சதாகால மகிழ்ச்சி என்று கூற மாட்டார்கள். பிராமண வாழ்க்கையில் எப்பொழுதும் சியர்ஃபுல் மற்றும் கேர்ஃபுல், மகிழ்ச்சி நிறைந்த மற்றும் கவனமான மனநிலையில் இருக்க வேண்டும். மனநிலை மூடு மாறக்கூடாது. மூடு, அதாவது மனநிலை மாறும் பொழுது எனக்கு தனிமை வேண்டும் என்பார்கள். இன்றைக்கு எனது மூடு இப்படி இருக்கிறது என்பார்கள். நீங்கள் தனியாக இருக்கும் பொழுதுதான் மூடு மாறுகிறது. எப்பொழுதும் கம்பைண்டாக இணைந்த ரூபத்தில் இருந்தீர்கள் என்றால் மூடு மாறாது. ஸ்லோகன். எந்த ஒரு உற்சவத்தை விழாவை கொண்டாடுவது என்றால் நினைவு மற்றும் சேவையின் உற்சாகத்தில் இருப்பதாகும். இன்றைய அவ்யக்த சமிக்கை. இந்த மாதத்திற்கான தலைப்பு, பிறருக்கு உபகாரம் செய்யும் பாவனையில் நிரம்பியவராகி அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்யுங்கள். பாப்தாதா குழந்தைகளுக்கு ஒவ்வொரு அடியிலும் உதவியாளராக இருக்கிறார். மேலும் கடைசி வரையிலும் இருப்பார்.
பாபாவிற்கு யார் மீதும் வெறுப்பு ஏற்படுவதில்லை. எப்பொழுதும் அபகாரிகள் மீது சுப சிந்தனையாளராக இருக்கிறார். அப்படி தந்தையை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு ஆத்மாக்கள் மீதும் சதா சுபபாவ் மற்றும் சுப பாவனை வைக்கவும். இதன் மூலம் இப்படி ஏன் இவர் செய்தனர் என்பதற்கு பதிலாக ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை யோசிப்பீர்கள். அப்பொழுதுதான் உங்களை சுப சிந்தனையாளர்கள், பரோபகாரி ஆத்மா என்று சொல்ல முடியும். நல்லது. ஓம் சாந்தி.